Hi guys, this is your Frank. நம்மளோட ஹோம் குக்கிங் எபிசோடில் வந்து திஸ் இஸ் கோனா பி அ செகண்ட் எபிசோட். குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்கும் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. அவங்களோட பேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸு அதே மாதிரி அவங்களும் மீட் பண்ண போகிறோம். அவங்ககிட்ட என்னென்ன டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குன்றதை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். என் பேர் ஷோபிகா. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பிஸ்னஸ் பேஜ் பேர் வந்து தி பேக் க்ரஷ். தி பேக் க்ரஷ். ஓகே, தி பேக் க்ரஷ். ஓகே, டிஃப்ரெண்டாகவே இருக்குது. இந்த பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேக்கிங் தான் இன்ட்ரெஸ்ட். நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து சிங்கப்பூரில் MBA முடித்தேன். அப்படியே கூட கோர்சஸும் பண்ணேன். பேக்கிங் இன்ட்ரெஸ்ட்னால கோர்சஸ் பண்ணேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஸோ அங்கேயே வந்து நீங்கள் கேக் அங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அந்த ப்ரொஃபஷன் அங்கேயே ஆரம்பிச்சிட்டீங்க? ஓகே. சும்மா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி அக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. 1 இயராக பண்ணேன். இப்போ இந்த 3 மந்த்ஸாக வந்துட்டு இதே ப்ரொஃபஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ இருக்கையில் எல்லாருமே அவங்க புது புது டேலண்ட்ஸை கொண்டு வராங்க. ஓகே, குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனக்கு என்ன மாதிரியான கேக் நீங்கள் பண்ணி காட்ட போகிறீங்க? அதே மாதிரி என்ன வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? ஸோ உங்களுக்கு ரீச் பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் கிடைக்கும்? இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து பண்ட் கேக். ஓகே, பண்ட் கேக். ஓகே. அப்புறம் ரெட் வெல்வெட் கேக். சாக்லேட் பண்ட் கேக் அண்ட் ரெட் வெல்வெட் கேக். ஓகே. என்ன வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் உங்ககிட்ட அவைலபிள்? இப்போ நான் உங்களுக்கு ரீச் பண்ணுற ஒரு கஸ்டமராக உங்ககிட்ட ரீச் பண்ணால் என்ன வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குது? என்ன வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க? கப் கேக்ஸ். ஓகே. க்ரீம் கேக்ஸ். ஓகே. பட்டர் க்ரீம் கேக்ஸ். அப்புறமேட்டு ஃபாண்டன் கேக்ஸ். ஜார்ஸ். ஓகே. திக் ஷேக்ஸ் கூட பண்ணுறேன். திக் ஷேக்ஸும் பண்ணுறேன். அப்புறம் வெட்டிங் கேக்ஸும் பண்ணுறேன். வெட்டிங் கேக்ஸும் கிளாஸஸும் எடுக்கிறேன் எல்லாத்துக்கும். அப்புறம் இப்போ புதுசாக வந்துட்டு இன்னும் எங்கள் சென்னையில் அவ்வளோவா வரல. கேக் சிக்கல்னு ஒரு புதுசாக வந்துருக்கு. கேக் சிக்கல் வேறு புதுசாக என்ன கேக்? ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்காமா? அது மாதிரி கேக்கே வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வரும். கேக்கே வந்து ஐஸ்கிரீம் ஸோ கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக. ஓகே. ஸோ நம்ம கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? கேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன கேக்? அந்த பன் கேக் அதில் சொல்லுங்கள். ஆமாம், பன். எப்படி பன் கேக் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுவும் இல்லை. இந்த மோல் வந்துட்டு ஸ்பெரிக்கல் மோல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல்ஸ். இது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸ்பெரிக்கல் டிசைன். இதுலேயே நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இது சிலிகான். ஓகே. ஆமாம். இந்த கேக் தான் வந்துட்டு இந்த டிசைன் பேர் வந்துட்டு பண்ட். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம சாக்லேட் பண்ட் கேக் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸில் இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஃப்ளார், மைதா. ஓகே. மைதா. அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறம் பேக்கிங் பவுடர். மைதா எவ்வளோ எடுத்துருக்கீங்க? மைதா வந்துட்டு 1 கப். இது வந்து கேஸ்டர் சுகர் ஒரு பவுடர் சுகர். இது கோகோ பவுடர். அப்புறம் இது வந்து மில்க். ஓகே. பட்டர். ஓகே. அண்ட் தென் 3 eggs. ஓகே. ஸோ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இது வந்து கேக் ஐட்டம். கேக் பண்ணுறது மாதிரி சாக்லேட் கனாஷ் பண்ணுறோம். செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம். ஓகே. ஸோ இது வந்து டார்க் சாக்லேட். அப்புறம் இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே. இதை டபுள் பாயில் பண்ணலாம். நம்ம மைக்ரோவேவ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். இது நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ இதை நம்ம வந்து மைக்ரோவேவ்ல எடுத்து முடிச்சு விட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப விட்டால் பர்ன்ட் ஆகிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ். ஓகே. கனாஷ் இப்போ வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஒரு 1 மினிட் விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணலாம். மெல்ட் ஆகட்டும். ஓகே. செட் ஆகட்டும். ஓகே. ஹாஃப் கப் பட்டர் போட்டிருக்கோம். இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. லைட்டாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து சுகர். இதை வந்து சீவ் பண்ணிக்கலாம். ஹாஃப் மட்டும் போடணும். ஹாஃப் கப் போட்டால் போதும். ஃபுல்லாக போடக்கூடாது. ஹாஃப் போர்ஷனாக போடணும். இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ரிமைனிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். full 1 cup potash.
ஸோ ஹாஃப் கப்பாக போடுறோம். நான் என்ன நினச்சிக்கிறேன் முதல்ல வெறும் ஹாஃப் ஓகே ஒரு ஃபுல் கப் ஆஃப் சுகர் போடணும். ஃபுல்லாக போட்டால் அது வந்து இதாகிடும், லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே இப்போ இதுவும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி எதனா பர்டிகுலர் மெத்தட் இருக்கா மிக்சிங்க்கு? ஆமாம், ஃபோல்ட் அண்ட் கட். ஓகே எக் ஆட் பண்ணிக்கலாம். மூணு எக் ஒன்றா போட்டோமா இல்லை ஒன் பை ஒன்னாக போட்டு பிளெண்ட் பண்ணி ஓகே 3 eggs போட்டு பீட் பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கோகோ பவுடர். ஓகே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கட் அண்ட் ஃபோல்ட் மாதிரி இல்லை, இப்போ லிக்விடாக தான் இருக்குது. ஓகே, நார்மலாக ஸ்டர் பண்ணணும். இப்போ வந்து கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மைதா சீட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணுறோம். அதுவும் அதே மாதிரி ஹாஃப் குவான்டிட்டி தான் வந்துட்டு. ஹாஃப் குவான்டிட்டி எப்படி நம்ம வந்து சுகருக்கு போட்டோமோ அதே மாதிரி. ஓகே லாஸ்ட் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். லைட். ஓகே, ஹாஃப் கேப். இந்த லாஸ்ட் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவனில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை நம்ம ஸ்டர் பண்ணி வைக்கணும். முன்னாடி பேட்டர் நம்ம ஓடிஜியில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டரை வந்துட்டு ஃபுல் எல்லா சைட்ஸ்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து மோல்டில் வைக்கணும். ஸோ இப்போ பேட்டர் வந்து சாக்லேட் பேட்டர் வந்து மோல்டில் ஊற்றியாச்சு. ஓகே, இதை இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜி வந்துட்டு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எவ்வளோ நேரம் வைக்கணும்ல? இப்போ வந்து இது ஒரு 30 to 35 minutes. ஓகே 35 minutes வச்சாச்சு. பண்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. டிமோல்ட் பண்ணிடலாம். ஓகே, வாவ், சூப்பராக வந்துருக்கு. ஸோ இப்போ கனாஷ் பண்ணணும்ல இது மேலே? ஆமாம், இது மேலே கனாஷ். ஓகே கேக் ரெடி. ஸோ இன்னொரு வெரைட்டி ஆஃப் கேக்கை வந்து நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. இது என்ன கேக்கு? இது என்னோட சிக்னேச்சர் ரெட் வெல்வெட் கேக். சிக்னேச்சர் ரெட் வெல்வெட் கேக். ஓகே, இது ஏற்கனவே பண்ணியாச்சு. பேட்டர் ஆல்ரெடி கேக் மட்டும் ஸ்பாஞ்ச் மட்டும் ஆல்ரெடி ஓகே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம ஐசிங் பண்ணலாம் ஃப்ரோசன். ஸோ இப்போ ஸ்லைசிங். ஸோ இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் கேக். ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நான் விப் பண்ணி வச்சிருக்கேன் விப்பிங் க்ரீம். ஓகே, ஸோ இதை வந்து ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் கேக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
டாப் வந்து ஐசிங் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ சைட்ஸ். ஓகே. இப்போ தண்ணி தான் ஃபைனல். ஈவினிங். ஓகே. சைட்ஸ் ஈவன் பண்ணிட்டேன். சைட்ஸ் ஈவன் பண்ணுறீங்களா? ஓகே. கேக்கில் இவ்வளோ வேலை இருக்குங்க. மைன்யூட்டாக ஒன்று ஒன்று பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் லேட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்துட்டு டாப்பர். ஓகே. சும்மா டெக்கரேஷனுக்காக. ஓகே. இது பேர் என்னன்னா ஐசோமோல் டாப்பர். ஐசோமோல் டாப்பர். ஓகே. இது ஆல்ரெடி இது நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ டிமோல் பண்ணலாம். ஓகே. இதை வந்து நம்ம லஸ்டர் கோல்டு பெயிண்டில் எடிபிள் பெயிண்டில் வந்துட்டு நம்ம இது கோல்டு பெயிண்ட் பண்ணிடுவோம். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாம். கேக் பண்ணுறதே ஒரு ஆர்ட் தான் போல. ஆமாம். இது வந்து எடிபிள் தான். எடிபிள் சாப்பிடலாம். எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஃபுல்லாக இருக்குமா இல்லை ஜஸ்ட் கார்னர்ஸ் மட்டுமா? நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ஒரு ஆர்ட் மாதிரி எப்போனா. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இப்போ கோல்டு அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஓகே ஓகே. ஆமாம், இது பார்க்க சிம்பிளாக இருந்தது. கோல்டு அவுட்லைன் கொடுத்தது ரொம்ப பிளெயினாக சிம்பிளாக இருந்தது. இப்போது இந்த பெயிண்ட் அவுட்லைன் கொடுத்ததுக்கு மட்டும் இது வேணும்னா நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இல்லை இப்படியே கூட வைக்கலாம். இது நம்மளை பொறுத்து. இது நம்ம வெறும் எட்ஜஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம கேக் மேலே டாப்பராக செட் பண்ணிடுறோம். ஸோ இப்போது ஜஸ்ட் சிம்பிள் டெக்கரேஷனுக்கு இங்கே ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். பிளெயினாக இருக்கிறது அதனால ஜஸ்ட் நார்மல் டிசைன். வேணும்னா இது ஃபுல்லாக கூட கவர் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம். ஓகே ஓகே. ஓகே. ஸோ கேக்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். ஸோ கட் பண்ணலாமா? சரி. ஃபர்ஸ்ட் ரெட் வெல்வெட். ஓகே. இதையும் கட் பண்ணிருக்கோமா? எல்லாத்தையும் ஒன்றா டேஸ்ட் பண்ணுறோம். ஓகே. பன் கேக். ஓகே. பன் கேக் டேஸ்ட் பன் கேக் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். சாஃப்டாக தான் இருக்குது கட் பண்ணும் போதே. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாஃப்டாக தான் வந்திருக்கு. பட் இது என்ன சொன்னீங்க? கனாஷ். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். எக்ஸ்ட்ராட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் வெல்வெட்டு. ஜென்ரலாக இந்த ரெட் வெல்வெட் வந்து பிரேமம் படமா? பிரேமம் படத்தில் இருந்தால் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன்.
க்ரீமில் அப்படியே வந்து வாயில் ஓடுது. ஆசம். அப்புறம் இதுதான் உங்களோட அந்த சிக்னேச்சர். இது பேர் கேக் சிக்கிள். கேக் சிக்கிள் ஐஸ்கிரீம் பார் மாதிரி. ஐஸ்கிரீம் பார் மாதிரி. ஆக்சுவலி இது சில்ட்ரன்ஸ்லாம் நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் ஐஸ்கிரீம் டைப்லேயே இருக்கிறதுனால கேக். ஆமாம். மேலே சாக்கோ பார் மாதிரி இருக்கும், உள்ள கேக். மேலே சாக்கோ பார் மாதிரி இருக்குது. குழந்தைங்க ஐஸ்கிரீம் மாதிரி இது மாதிரி செஞ்சு விட்டா சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பேக் ரஷ்லாம் பேக் ரஷ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வியூவர்ஸ்க்கும் அவங்க பண்ண ஸ்டைலு மேக்கிங் ஸ்டைலாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இவங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி என்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். பாய். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.